அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி, நெறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோஸ் மூலமா ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர வந்து டைரக்ட்டாவே போயிட்டு மீட் பண்ணி, அவங்ககிட்ட டைரக்ட்டாவே ரெக்வெஷன் வச்சிருந்தாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் வந்து, "சார் நீங்களும் இது சம்மந்தமா பேசுங்க. நீங்களும் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா? இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வேக்கன்சி கம்மியா இருக்கு இல்லையா? அத வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியும், "நீங்க வீடியோ போடுங்க சார். நீங்களும் கொஞ்சம் அத பத்தி பேசுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நாம வந்து அதாவது என்ன சொல்றது? இப்போ நாம சொல்ற ஒரு விஷயம் யாருக்கு போய் சேரணுமோ, அவங்களுக்கு போயிட்டு சேரணும்னா, நாம வந்து ஒரு இடத்துல இருக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடராஜன் சார், நடராஜ் அகாடமி இருக்கு இல்லையா? அந்த நடராஜன் சார், அதுக்கப்புறம் இந்த டேஃப் அகாடமி இருக்கு இல்லையா? இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆகும். சரிங்களா? ஆனா, இப்ப நான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போயிட்டு ரீச் ஆகுமானா, கண்டிப்பா ஆகாது. ஏன்னா, நாம இன்னும் அந்த மாரி ஒரு பெரிய இடத்துலலாம் நாம இல்ல. ஸோ, அதனால இப்ப நான் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி பேசுறது, அதே மாரியே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பேசுறதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகாது. ரீச் ஆகாதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போயிட்டு சேராது. சரிங்களா? ஆனா, இப்ப நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு வந்து சில சஜஷன்ஸ் வேணா சொல்றேன். சரிங்களா? இது குறிப்பா வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட் ஆ இல்ல இந்த எல்லாருமே இத வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம். கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு இது ஓகேன்னு பட்டா நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதாவது நம்ம எப்படியும் வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணி கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஆனா 99% பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தா போதும். சரிங்களா? அதாவது 99% வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்க இருக்கணும். மிச்சம் இருக்கிற இந்த 1% நெகட்டிவ் மைண்ட் செட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது ஒரு வேள எக்ஸாம்ல நாம கிளியர் பண்ண முடியலன்னா, நாம அடுத்து என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். சரிங்களா? அதாவது பிளான் பின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து, இந்த பிளான் பின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா எக்கனாமிக்கலா வீக்கா இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிய சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிய சேர்ந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிச்சயமா இந்த பிளான் பிங்கிறது இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கஷ்டப்படுற குடும்பத்த சேர்ந்தவரா இருக்கீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, ஒரு அட்டெம்ப்ட் இல்லனா அதிகபட்சம் 2 அட்டெம்ப்ட் சரிங்களா? இப்ப நம்ம இயர் வைஸா பார்த்தோம்னா, 1 இயர் அப்படி இல்லன்னா அதிகபட்சம் 2 இயர்ஸ் வந்து நீங்க ஃபுல் டைமா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். தப்பே கிடையாது. சரிங்களா? 2 அட்டெம்ப்ட் நீங்க ஃபுல் டைமா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா இயர் வைஸா பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் வரைக்கும் நீங்க அதிகபட்சமா ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் இந்த 2 அட்டெம்ப்ட் இல்லன்னா 2 வருஷத்துக்குள்ள உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா, அடுத்த கட்டமா நீங்க ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு சைட் பை சைட் ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய பர்சனல் சஜஷன் தான். என்னுடைய அனுபவத்தில நான் உணர்ந்த விஷயம் தான் இது. 2 வருஷம் அதிகபட்சம் 2 வருஷம் நீங்க ஃபுல் டைமா படிக்கலாம். அந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா, நிச்சயமா அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு, பார்ட் டைமா படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட சஜஷன். எதுக்காக இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நான் முக்கியமா சொல்றது குறிப்பா இது பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்றேன். வசதி இருக்கிறவங்க எத்தன வருஷம் வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்றது ஃபேமிலி சிச்சுவேஷன் எக்கனாமிக்கலா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் சொல்றேன். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சில மாற்றங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றங்கள் வரலாம், வராமலும் போகலாம். சரிங்களா? ஏன் அப்படி ஒரு டபுள் மைண்டடா பேசுறேன்? ஒண்ணு வரலாம் அப்படின்னு சொல்லணும், இல்லனா வராது அப்படிங்கிற மாரி சொல்லணும். அது என்ன வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ஆ இங்க வோட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வாக்கு வங்கி அரசியல்
அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பிடிச்சா பாருங்கள், சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும், வாக்கு வங்கி அரசியல்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான், சரிங்களா? நான் இவங்கன்னு பிரிச்சுலாம் சொல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய முதல் இலக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும், பவருக்கு வரணும். இதுதான் அவங்களுடைய முதல் இலக்காக இருக்கும். இது தப்பும் கிடையாது. சரிங்களா? யாராக இருந்தாலும் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படுவாங்க, அது தப்பே கிடையாது. இப்போது இந்த மாதிரி அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி இந்த ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க அதுக்காக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. அது என்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிற 2 விஷயமும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 5 கோடி பேருக்கு வந்து ஓட்டு போடுற அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த 5 கோடி பேரில் ஒரு 10% வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் நான் எடுக்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 10% ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் இருக்காங்க, பெண்களை சேர்க்காம. சரிங்களா? ஷெட்யூல் கேஸ்ட்டில் ஆண்கள் மட்டும் 10% இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓவராலாக ஒரு 50% வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 60 கூட வச்சுப்போம். 60% வந்து பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ 5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, அதில் 10% ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்க, பெண்களை சேர்க்காமல் 60% பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இலக்கு எப்படி இருக்குன்னா, சமூகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சமூகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, அடுத்து ஷெட்யூல் கேஸ்ட் ஓரளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது என்ன சொல்கிறது, அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் பயன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் பெண்களுக்கும் ஏதோ திட்டங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தேர்தல் வாக்குறுதியாக ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதில் நிச்சயமாக இந்த 10%ல் ஒரு 5% அட்ராக்ட் ஆவாங்க. இந்த 60ல் 30% அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ நீங்கள் 30 5 கூட்டினீங்கன்னா 35% அவங்க ஓட்டு வாங்கிடுவாங்க. இந்த 35% ஓட்டு வாங்கிட்டாலே நிச்சயமாக அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை நான் எதுக்காக இதை சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. சமூகத்தில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அவங்க நல்லது செஞ்சாலே போதும், அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டாலே போதும், நிச்சயமாக அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்போ இதுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு உண்மையாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு பார்த்தா அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை அதிகபட்சம் 2 லட்சம்னு வச்சுங்க. சரிங்களா? இன்னும் அதிகபட்சம் 5 லட்சம் கூட வச்சுப்போம், இவ்வளோலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அதிகபட்சம் 5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக உண்மையாக படிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். சரிங்களா? இப்போ மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 5 கோடி. இந்த 5 கோடியில் 5 லட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த 5 லட்சம் பேரோட ஓட்டு இல்லாமையே வர முடியும். இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமையே அவங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஸோ இவங்களுக்கு நல்லது பண்ணியே ஆகணுங்கிற நெசசிட்டி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமையே அவங்களால ஈஸியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் சில சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு டீப்பாக சொன்னதில்லை. எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு பிளான் பின்னு ஒன்று இருக்கணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 99% நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே படிங்க, அதுதான் நல்லது. அப்போ தான் நல்லா படிப்பீங்க. சரிங்களா? முழு மூச்சோடு அப்போ தான் படிப்பீங்க. பட் எது வேணாலும் நடக்கலாம், ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் கிளியர் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த குறிப்பிட்ட சதவீதத்தில் நாமளும் போய் மாட்டிக்க ஐ மீன் அந்த குறிப்பிட்ட சதவீதத்தில் இல்லாமல், பாஸ் பண்ணுறவங்களுடைய அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் பாஸ் பண்ணாதவங்களுடைய லிஸ்ட்டில் நாம் போய் மாட்டிக்கிட்டால் நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் பி உங்ககிட்ட இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் பி இருந்தது. நான் ஒரு வேளை எக்ஸாமில் கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போயிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நான் வேலைக்கு வரதுக்கு முன்னாடியும் அந்த ஃபீல்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன்.
ஒருவேளை எனக்கு இந்த வேலைலாம் கிடைக்காம இருந்திருந்ததுன்னா டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக போயிருப்பேன். ஸோ அதனால் படிக்கிறவங்க எல்லாருமே குறிப்பாக கொஞ்சம் குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலை சரியில்லாமல் படிக்கிறவங்க எப்போதுமே இந்த மாதிரி பிளான் பின்னு ஒன்று வச்சுங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த வேக்கன்சி கம்மியாக இருக்குது, குரூப் 1 வேக்கன்சி கம்மியாக இருக்குது, அடுத்து குரூப் 2 குரூப் 4லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒரு மன கஷ்டம் இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இதோடைய சீரியஸ்னஸ், சரிங்களா, இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஆஸ்பிரண்ட்ஸுடைய மனநிலை, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், இதோடைய சீரியஸ்னஸ் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போனால் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, இந்த விஷயங்கள் வந்து நம்ம முதல்வருடைய கவனத்துக்கு போகுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. என்னால் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை தான் அது. சரிங்களா? முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு இதில் இருக்கிற சிக்கல்கள், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சந்திக்கிற பிரச்சனைகள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கிற சிக்கல்கள், இந்த வேக்கன்சியில் இருக்கிற சிக்கல், சிலபஸில் இருக்கிற சிக்கல்லாம் முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போனால் நிச்சயம் நல்லது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்வருக்கு தெரியுமா, அவங்களுடைய நாலேஜுக்கு அது போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த நியூஸ்லாம் அவங்கள போய் ரீச் ஆனுச்சா என்னான்ட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு போயிருந்தா நிச்சயமாக அவங்க வந்து இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இதில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய பார்வைக்கு அதை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் எது எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ முதல்வர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் ரீச் ஆகணும்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க யாராவது போய் அதை அப்ரோச் பண்ணால் தான் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து இன்னும் அந்த மாதிரி பெரிய இடத்தெல்லாம் அடையலை, அதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் கண்டினியூவாக இருக்க போகிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? என்ன சொல்கிறது, இப்போ ஏற்கனவே அந்த மினிஸ்டரை போயிட்டு பார்த்தா மாதிரி ஒரு வேளை முதல்வரை சந்திக்க வாய்ப்பு கிடச்சி நம்ம முதல்வர்கிட்ட இது சம்மந்தமாக பேசி இதில் இருக்கிற நெருக்கடிகள் என்ன, ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் சந்திக்கிற நெருக்கடிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தணுன்னா இதில் ஏதாவது நல்லது நடக்க நம்பிக்கை இருக்குது, நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. தூக்க கலக்கத்தில் ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னுடைய இதிலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லாவே படிங்க. எது வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கணும், எது வரைக்கும் முழு மூச்சோட படிக்கணும்னா அதிகபட்சம் 2 வருஷம்தான். சரிங்களா? அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறது தான், 2 வருஷம் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் ஆக முடியலன்னா அடுத்தது ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு ஏதோ ஒரு ஜாப், சரிங்களா, போயிட்டு பார்ட் டைமாக அதுக்கப்புறம் படிங்க. பார்ட் டைமாக படித்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படித்தது 3 மாதம் தான். சரிங்களா? 3 மாதம் தான் ஃபுல் டைமாக படித்தேன். அதுக்கப்புறம் பார்ட் டைமாக தான் படித்தேன். இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு பேஸ் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது என்னது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அஸ்திவாரமோ அடித்தளமோ ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த சரி, ரொம்ப வளரன்னு நினைக்கிறேன், விட்டுறலாம், வரல. அதான் கொஞ்சம் முடிச்சிருந்தேன். சரிங்களா? ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் வந்திருந்தது 3 மாதம் ஃபுல் டைமாக உட்காந்து படித்தப்ப. அதுக்கப்புறம் பார்ட் டைமாக போய்கிட்டே தான் படித்தேன். சரிங்களா? பார்ட் டைமாக வேலைக்கு போய்ட்டே தான் படித்தேன். தூக்கத்தில் ரொம்ப வளரன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம முடிச்சுப்போம். ஸோ எல்லாருமே பிளான் பின்னு ஒன்று வச்சுங்க. ஒருவேளை எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலைன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுங்க. சைட் பை சைடு வேறு எதுலையாவது உங்கள் நாலேஜை வளர்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, நம்ம வந்து பெரிய அளவில் அதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டோம், அவ்வளோதான். நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த புத்தகத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு வெளில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு தெரியறதே கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் சைட் பை சைடு வந்து வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது தப்பு கிடையாது. நெகட்டிவாக பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். சரி, பார்ப்போம் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம விளக்கம் கொடுத்துக்கலாம். சரிங்களா?